Selected point number 1130. स्वर्ग से ज्यादा सुख संगम युग में होता है. ஸ்வர்கத்தை விட அதிக சுகம் சங்கம் யுகத்துல இருக்கும். यहाँ वहाँ से भी जास्त அங்க அந்த இடத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா இங்க அதிக சுகம் இருக்குது. कहाँ से எந்த இடத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா वहाँ माने அங்க स्वर्ग से जास्ती खुशी कहाँ है? அப்படின்னா ஸ்வர்கத்தை விட அதிக குஷி எங்க இருக்குது? संगम युग में जास्ती खुशी है. சங்கம் யுகத்துல அதிக குஷி இருக்குது. लेकिन अभी महसूस करते हैं? ஆனா இப்போ அனுபவம் செய்றீங்களா? हैं? अभी संगम में महसूस करते हैं जास्ती खुशी? இப்ப சங்கம் யுகத்துல அதிக குஷிய அனுபவம் செஞ்சிட்டு இருக்கீங்களா? फिर स्वर्ग में तो जाने की दरकार नहीं है. அப்போ ஸ்வர்கத்துக்கு போகிற அவசியம் இல்ல. அப்போ बाप मिला तो खुशी है. அந்த மாதாஜி சொல்றாங்க அப்பா கிடைச்சாங்கன்னா குஷி. பாபா சொல்றாங்க அப்பா கிடைச்சிருக்காங்கன்னா குஷி இருக்கா? घर का बंधन तो महसूस नहीं होता. வீட்டினோட பந்தனம் அனுபவம் ஆகிறது இல்லையா? होता है तो दुखी आती है ना. ஆகுதுன்னா துக்கம் வருது இல்லையா? दुख कम लेकिन दुख होता है ना. துக்கம் கம்மி ஆயிருக்குது ஆனா துக்கம் ஆகுது இல்லையா? थोड़ा भी होता है கொஞ்சமும் அனுபவம் ஆகுது இல்லையா? लेकिन स्वर्ग में थोड़ा सा दुख होगा. ஆனா ஸ்வர்கத்துல கொஞ்சம் துக்கம் இருக்குமா? तो यही तो बताया இதுதானே சொன்னாங்க कि वहाँ से यहाँ तुम्हारी खुशी जास्ती होनी चाहिए. அங்க அந்த இடத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா இங்க உங்களோட குஷி அதிகம் இருக்கணும். अच्छा ठीक. அந்த மாதாஜி சொல்றாங்க அங்க சுகம் கிடைக்கும் ஆனா அப்பா கிடைக்கிறது இல்ல, அப்பா இருக்கிறது இல்ல. பாபா சொல்றாங்க சரி है, हमें मुख्य बात तो हम बाप की नहीं है. இங்க முக்கியமான விஷயம் அப்பாவோடது இல்ல. यहाँ मुख्य बात है सुख की, खुशी की. இப்போ முக்கியமான விஷயம் இங்க என்னன்னா சுகத்தினோடது, குஷியினோட விஷயம். वहाँ दुख कभी होगा ही नहीं. स्वर्ग அங்க துக்கம் இருக்கவே இருக்காது. ஸ்வர்கத்துல ना खुशी होगी ही नहीं. அங்க துக்கம் என்றது இருக்கவே இருக்காது. लेकिन बाप कहते हैं वहाँ जितनी खुशी है ஆனா அப்பா சொல்றாங்க அங்க எந்த அளவுக்கு குஷி இருக்குமோ उससे जास्ती खुशी यहाँ महसूस होनी चाहिए. அதை விட அதிக குஷி இங்க அனுபவம் ஆகணும். तो वो हो रही है. அப்போ ஆயிட்டு இருக்குதா? झूठी बात बोलते हैं. ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க பொய்யான பேச்ச பேசுறீங்க. हैं? अभी कुछ कह रहे थे, अभी कुछ कहने लगी माता. இப்போ என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வேற ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதா. नहीं, ये इशारा दिया இல்ல இந்த விஷயத்தை பத்தி குறிப்பிட்டு சொன்னாங்க कि बाप जब तुम्हारे सामने संपूर्ण प्रत्यक्ष हो जाएगा. அப்பா எப்போ உங்களுக்கு முன்னாடி பரிபூர்ணமாக பிரத்யக்ஷம் ஆகுவாங்களோ ஆயிடுவாங்களோ. क्या? अभी तो कभी निश्चय होता है बाप के ऊपर और कभी अनिश्चय पैदा हो जाता है. இப்போ எப்படின்னா சில டைம்ல நிச்சயம் ஏற்படுது, சில டைம்ல அனிச்சயம் ஏற்படுது அப்பா மேல. कभी समझते हैं हमें बाप मिला சில டைம்ல என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா நமக்கு அப்பா கிடைச்சிருக்காங்க. और कभी ब्रह्म कुमारियों के कहने से या दुनियादारी के लोगों के कहने से பிரம்ம குமாரிஸ்கள் சொல்லுறதுனால, உலகத்தினர்கள் சொல்லுறதுனால अनिश्चय पैदा हो जाता है. அனிச்சயம் ஏற்படுது. आया अनिश्चय पैदा करा देती. மாயா அனிச்சயத்தை கொண்டு வருது. तो कभी मिला कभी नहीं मिला. அப்போ சில டைம்ல கிடைச்சாங்க, சில டைம்ல கிடைக்காம இருக்காங்க. सदैव तो मिला नहीं मिला. சதா கிடைச்சிருக்காங்களா? இல்ல. तो ऐसी स्टेज भी आवेगी संगम युग में பாபா சொல்றாங்க அப்படிப்பட்ட ஸ்டேஜ் கூடயும் வரும் சங்கம் யுகத்துல. कि तुम्हें महसूस होगा कि हमें सदैव बाप मिला हुआ है. உங்களுக்கு என்ன அனுபவம் ஆகும்னா சதா அப்பா கிடைச்சிருக்காங்க. बाप से तुम कभी भी जुदा
அப்பா இடம் இருந்து நீங்க எப்பவுமே தனியாக अनुभव करेंगे ही नहीं। இப்போ தூரமா இருக்கீங்கன்னு அனுபவம் செய்யவே மாட்டீங்க। ऐसी स्टेज हो जाएगी। அப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆயிடும்। जब ऐसी तुम्हारी स्टेज हो जाएगी कि बाप सदैव तुम्हारे संग रहेगा, இப்படிப்பட்ட ஸ்டேஜ் எப்போ உங்களுது ஆயிடுமோ என்னன்னா அப்பா சதா கூட இருக்காங்க, सदैव याद रहेगा, சதா நினைவு இருக்காங்க, तब तुम्हारी ये स्थिति हो जाएगी संगम युग में அப்போ உங்களோட ஸ்டேஜ் சங்கம் யுகத்துல இப்படி ஆயிடும் कि तुम सदैव खुशी रहेंगे। जो स्वर्ग में सुख तुम अनुभव नहीं करेंगे, நீங்க சதா குஷியாக இருப்பீங்க। ஸ்வர்கத்துல நீங்க என்ன சுகத்தை அனுபவம் செய்ய மாட்டீங்களோ उससे जास्ती सुख संगम में अनुभव करेंगे। அதை விட அதிக சுகம் இங்க சங்கம் யுகத்துல செய்வீங்க। तो संगम युग ऊंचा या सतयुग स्वर्ग ज्यादा ऊंचा? அப்ப சங்கம் யுகம் உயர்ந்ததா இல்லன்னா சத்யுகம் ஸ்வர்கம் உயர்ந்ததா இருக்கா? संगम युग ज्यादा ऊंचा। சங்கம் யுகம் திகம் உயர்ந்ததா இருக்கு। इसलिए संगम युग के नारायण की पूजा होती है। அதனாலதான் சங்கம் யுகத்தினோட நாராயணா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பூஜை நடக்குது, कथा होती है सत्यनारायण की। கதை என்றது ஏற்படுது, சத்யநாராயணனோட கதை। सतयुग के जो भी नारायण हैं उनको சத்யுகத்தினோட நாராயணர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ सत्यनारायण नहीं कहा जाता है। அவங்களுக்கு சத்யநாராயணன் சொல்ல முடியாது, कहा जाता है சொல்லப்படுகிறதா? वो सत्यनारायण नहीं है। அவங்க சத்யநாராயண் கிடையாது। संगम युग की महिमा सबसे जास्ती है, சங்கம் யுகத்தினோட மகிமை எல்லாத்தை விட அதிகம்னு சொல்றாங்க। लेकिन हम बच्चे अभी अपना पूरा पुरुषार्थ नहीं कर पाए हैं। ஆனா குழந்தைகளான நாம இப்போ நம்மளோட புருஷார்த்தத்தை கம்ப்ளீட்டாக செய்ய முடியல। क्या என்ன? अपने 63 जन्मों के पाप कर्मों को अभी हमने भस्म நம்மளோட 63 ஜென்மங்களினோட பாவத்தினோட செயல்களை இப்போவும் எரிச்சு சாம்பல் नहीं किया है। ஆக்கிக்கல। इसलिए जो अतीन्द्रिय सुख हमको अनुभव होनी चाहिए, அதனாலதான் அத்தீந்திரிய சுகம் நமக்கு என்ன அனுபவம் ஆகணுமோ वो अभी अनुभव அது இப்போவும் அனுபவம் नहीं हो रहा है। ஆகல, ஆயிட்டு இருக்கல। एक बार अतीन्द्रिय सुख की अनुभूति अगर शुरू हो गई, ஒரு தடவை அத்தீந்திரிய சுகத்தினோட அனுபவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா तो मुख में जो अच्छे अच्छे लड्डू पेड़ा खाने बनाने की चाव लगी रहती है। பாபா சொல்றாங்க, இப்போ வாய்க்காக சாப்பிடுறோம் இல்லையா, நல்ல நல்ல இந்த லட்டு பால்கோவா எல்லாம் செய்யணும் என்ற ஆசை இருக்கும் இல்லையா, वो चाव उड़ जाएगी। அந்த ஆசைகள் பறந்து போயிடும்। आंखों से जो अच्छे अच्छे सुंदर चेहरे सुंदर दृश्य देखने की ललक लगी रहती है, கண்களால நல்ல நல்ல சீன்ஸ் நல்ல நல்ல முகங்களை பாக்குறதுக்காக எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ वो ललक खत्म हो जाएगी। பாபா சொல்றாங்க, நல்ல நல்ல பொருள்களை பார்க்கணும்ன்றது இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சு போயிடும்। अतीन्द्रिय सुख माने அத்தீந்திரிய சுகம், इन इंद्रियों बाहर की इंद्रियों के सुख में हम रमण नहीं करेंगे। இந்த இந்திரியங்கள் இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள்ல நாம ஈடுபட்டு இருக்க மாட்டோம்। जो मन का सुख है, மனசினோட சுகம் என்ன இருக்கு, अंदर का सुख, இப்போ இன்டர்னல் சுகம் என்ன இருக்கு, जो हमें ईश्वर से ही प्राप्त होता है, ईश्वर की याद से, அது ஈஸ்வர் இடமிருந்துதான் பிராப்தி ஆகுது, ஈஸ்வரனோட நினைவுல उसमें हम रमण करेंगे। அதுல நாம ஈடுபட்டு இருப்போம்। इन आँखों से जो कुछ भी संसार में देखते हैं, இந்த கண்களால ஏதெல்லாம் இந்த உலகத்துல பாக்குறீங்களோ, बुद्धि में बैठा होगा, ये सब विनाशी है। புத்தில உட்கார்ந்து இருக்கோ இதெல்லாமே வினாशिया இருக்கு। क्या என்ன? इतनी ऊंची ऊंची महलमाड़ियां अटारियां दिखाई पड़ रही हैं दुनिया में? இந்த அளவுக்கு உயர்ந்த உயர்ந்த அரண்மனைகள், இப்போ பெரிய பெரிய மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸ் இதெல்லாம் தென்படுது। अमेरिका में जाओ तो तबीयत खुश हो जाए। அமெரிக்காக்கு போனீங்கன்னா खुशी ஆயிடுவீங்க। है लोग जाते हैं ना, ஜனங்க போகிறாங்க இல்லையா? है तो अभी तो आंखें ये अनुभव करती हैं
இப்போ கண்களுக்கு என்ன அனுபவம் ஆகுதுன்னா यही स्वर्ग है। இதுதான் ஸ்வர்கமா இருக்கு. फिर क्या होगा? பிறகு என்ன ஆகும்? फिर चारों तरफ दुनिया में एटम बम फटेंगे, कभी ये शहर गर्त हुआ, कभी वो शहर ने इस्तेनाबूद हुआ। நாலா பக்கம் ஆட்டம் பாம்ஸ் வெடிக்கும். சில டைம் எப்படின்னா இந்த ஒரு நகரம் மூழ்கி போயிடுச்சு, அந்த ஒரு நகரம் நாசமாயிடுச்சு, விநாசமாயிடுச்சு. कभी न्यूयॉर्क गड्ढे में गया, कभी लंदन गड्ढे में गया। இவன் நியூயார்க் என்ன இருக்குதோ அது பள்ளத்துக்கு போயிடுச்சு, இன்னொரு டைம்ல இந்த லண்டன் பள்ளத்துக்கு போயிடுச்சு. ऐसी स्थिति जब हो जाएगी संसार में, இப்படிப்பட்ட நிலைமை எப்போ உலகத்துது ஆயிடுமோ तब तुमको सच्चा वैराग आवेगा। அப்போ உங்களுக்கு உண்மையான வைராகியம் வரும். समझ में बुद्धि में बात बैठ जावे कि इन आंखों से जो कुछ हम देखते हैं, புத்தில இந்த விஷயம் வந்துடும். இந்த கண்களால என்னெல்லாம் நம்ம பாக்குறோமோ वो सब அது எல்லாமே विनाशी है। விநாசியா இருக்கு. ये सुख देने वाला नहीं है। இது சுகத்தை கொடுக்க கூடியது கிடையாது. लेकिन अंदर की तीसरी आंख से जो हम नई दुनिया देखते हैं, ஆனா இந்த இன்டர்னல் கண்ணு மூலமா, மூணாவது கண்ணு மூலமா நம்ம என்ன புது உலகத்தை பாக்குறோமோ वो देखने में हमको मजा आने लगेगा। அத பாக்குறதுல நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். जैसे अभी स्थूल आंखों से टीवी देखते हैं, எப்படி இப்போ நம்ம ஸ்தூல கண்களால டிவிய பாக்குறோம், सीरियल देखते हैं, சீரியலை பாக்குறோம், सिनेमा देखते हैं, फिल्म देखते हैं ना, சினிமா பாக்குறோம், பிலிம பாக்குறோம் இல்லையா? तो बड़ा मजा आता है ना। அப்போ ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா? है? अभी इन बाहरी आंखों से मजा आता है, இப்போ இந்த எக்ஸ்டர்னல் கண்கள் மூலமா மகிழ்ச்சி ஏற்படுது. क्योंकि अभी बहिर्मुखी वृत्ति को हमने अंतर्मुखी वृत्ति, ஏன்னா இப்போ இந்த வெளிமுகம் என்ன இருக்குதோ அப்படின்னா எக்ஸ்டர்னல் இருக்கோ இல்லையா நம்மளோட புத்தி, அந்த விருத்தி அத நம்ம இன்டர்னல் அந்தர்முகி ஆக்கிக்கல. அந்த விருத்தி नहीं बना पाया है। இன்னமும் ஆக்கிக்க முடியல. जब हम अंतर्मुखी वृत्ति बना लेंगे, எப்ப நாம உள்நோக்க முகிகள் ஆயிடுவோமோ, அப்படிப்பட்ட வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடியவங்களாக ஆயிடுவோமோ, प्रैक्टिस करते करते, பிராக்டிஸ் செய்ய तो इन बाहर की दुनिया में हमारा कहीं भी मन அப்போ இந்த வெளி உலகத்துல எங்க கூடயும் நம்மளோட மனசு नहीं लगेगा। அது என்னன்னா ஈடுபடாது, இன்ட்ரெஸ்ட் போகாது. इसलिए बाप कहते हैं அதனாலதான் அப்பா சொல்றாங்க कि यहाँ की दुनिया में, संगम युग की दुनिया में वहाँ से भी जास्ती खुशी है। இங்க இருக்கக்கூடிய உலகம், சங்கம் யுகத்தினோட உலகத்துல அந்த உலகம் என்ன இருக்குதோ அதை விட அதிக खुशी இங்க இருக்குது. अगर तुम उस खुशी का रियलाइजेशन कर सको तो, ஒருவேளை நீங்க அந்த குஷியினோட ரியலைசேஷன் பண்ண முடியுதுன்னா, क्यों? क्योंकि सतयुग में, स्वर्ग में ஏன்னா சத்யுகத்துல ஸ்வர்கத்துல बाप हमारा रक्षक नहीं होगा। அப்பா நமக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடியவராக இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறது இல்லங்க. இருப்பாங்களா? वहाँ बाप रक्षक नहीं होगा। அங்க அப்பா பாதுகாப்பு கொடுக்க கூடியவர் இருக்க மாட்டாங்க. हम कितना भी चाहें, நம்ம तो भी हमारी आत्मा की कलाएं, அப்போ எந்த அளவுக்கு இஷ்டம் இருந்தாலும் நம்மளோட ஆத்மாவினோட கலைகள் कम होती जाएंगी, கம்மி ஆயிட்டே போகும். आत्मा की शक्ति, ஆத்மாவினோட சக்தி क्षीण होती जाएगी, வீணாயிட்டே போகும். हम नीचे गिरते जाएंगे, நாங்க கீழே விழுந்துட்டே போகுவோம். यहाँ பிறகு यहाँ भल माया हमारे ऊपर बहुत अटैक कर रही है। இங்க பல மாயா நம்ம மேல ரொம்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. घड़ी घड़ी अटैक करती है, फिर भी यहाँ ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் அட்டாக் பண்ணுது. हमारा रक्षक कौन है? இங்க ஆனாலும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடியவர் யாரு? बाप हमारा रक्षक है। அப்பா நமக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடியவர் ஆயிருக்காங்க. हमें पक्का है, सर्टेन है, நமக்கு இது பக்கா இருக்குது, சர்டைனா இருக்குது कि हम ऊंचे उठने वाले हैं। நாம மேலே ஏற போகிறவங்க. क्या? என்ன? कुछ भी हो जाए,
என்ன ஆனாலும் சரி, लेकिन हम नीचे गिर करके नष्ट होने वाले என்ன ஆனாலும் சரி, ஆனா நாம கீழே விழுந்து நஷ்ட ஆகக்கூடியவங்க नहीं है। विजय हमारा ஆகக்கூடியவங்க இல்ல. வெற்றி நம்மளோட जन्म सिद्ध अधिकार है, பிறப்பு உரிமையா இருக்குது. क्योंकि बाप हमारा रक्षक है। ஏன்னா அப்பா நமக்கு பாதுகாப்ப கொடுக்க கூடியவரா இருக்காங்க.